அனைவருக்கும் வணக்கம். ஒரு பொருளுக்கு மவுஸ் எப்போ குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சீண்டுவார் இல்லை அப்படிங்கும்போது, அதாவது யாருமே அதை சட்டை பண்ணல அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய மவுஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதே மாதிரி தான் ஒரு பொருள் யாருமே வாங்கலை அப்படிங்கும்போது, சரி எப்படியாவது அதை விற்கணும் அப்படிங்கும்போது அதனுடைய விலையிலேருந்து ஒரு பொருள் 100 ரூபாய் விற்குது அப்படின்னா யாருமே வாங்கலை அப்படிங்கும்போது அதனுடைய விலையை கொஞ்சம் குறைப்பாங்க. அப்படி தான் அந்த பொருளுக்கு மவுஸ் குறையும் போது யாரும் அதை சட்டை பண்ணல அப்படிங்கும்போது அதனுடைய விலை குறையும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கம் எவ்வளோ விலை ஏறினா கூட இந்த அட்சய திருதின்னு வந்துட்டுன்னா எல்லாரும் போய் இந்த தங்கத்தை வாங்குறதுக்கு குவியறாங்க. 15,000 கோடிக்கு மேலே தங்கம் இந்த வருஷம் அட்சய திருதி அன்னைக்கு விற்றுருக்கு அப்படின்னு ஒரு செய்தி. இந்த அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினான்னா ஒரு நம்பிக்கை என்னென்னா, இந்த தங்கம் வளரும், அப்படியே தங்கத்தோட நம்ம வீட்டில் வச்சுருக்கிற தங்கம் அட்சய திருதி அன்னைக்கு வாங்கினான்னா அப்படியே கூடிக்கிட்டே போகும், பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்படி தான் ஒவ்வொருத்தரும் அந்த அட்சய திருதி அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, கடைக்கு போய் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளோ விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்சய திருதி அன்னைக்கு போய் தங்கம் வாங்குறாங்க. அந்த தங்கம் வாங்குறவங்க, அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குறவங்க அடுத்த வருஷம் இதாகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா சும்மா ஒரு நம்பிக்கை தானே தவிர அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தங்கத்தை கூட யாரும் வாங்கலை, யாரும் சீண்டுவார் இல்லை, யாரும் அது சட்டை பண்ணல அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய மவுஸ் குறையும். அப்போது அதனுடைய விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் உண்மை. இதை சில பேர் மறுக்கலாம் விஷயம் தெரியாமல். இந்த அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குறாங்க எல்லாரும். அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்கி வீட்டில் வச்சுக்க வேண்டிதான், மற்றபடி அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது யாருக்காவது பயன்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்படாது. இதுவே இந்த அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்காமல் வீட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய கிராசரி ஐட்டம்ஸ், பருப்பு, அரிசி, வெல்லம், மஞ்சள், இந்த மாதிரி பொருட்கள் வாங்கினா கூட அதுக்கு நமக்கு வீட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்த நேரமும் அதுக்கு தட்டுப்பாடு வராது. அதுதான் விஷயம். ஆனால் இந்த தங்கம் வாங்குறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நிறைய பேர் தங்கத்தை வாங்கினா அது நிறைய நமக்கு குவியும்னு நினச்சிட்டு ஒரு போலியான நம்பிக்கையில் போய் என்ன பண்ணுறாங்க, அந்த தங்கத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த தங்கமும் பார்த்திங்கன்னா அது ஒரிஜினலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய போலிகள், கலப்படம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்சய திருதி அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு, அதாவது அந்த பொருட்கள் கூட அன்றாட வீட்டில் சாப்பாட்டுக்கு பொருட்கள் கூட வாங்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது முடிஞ்ச உதவி செஞ்சாலாவது ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். அவங்களுடைய வாழ்த்துக்கள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய புண்ணியம். அதாவது தங்கம் வாங்கினா வீட்டில் வளரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்போது இதை இந்த மாற்று எண்ணமாக அடுத்தவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணால் அதன் மூலம் ஒரு வாழ்த்து, ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதில் கண்டிப்பாக ஒரு மன திருப்தி இருக்கும். இந்த தங்கம் வாங்கி வைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் சொன்னால் கூட யாரும் திருந்த போகிறது கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த வீடியோ பதிவின் மூலமாக இதை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன்.